தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுண்டாக குளம் குளமல்லடி, ஒழுக்கமே உயர்ந்த குளம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து என் பொண்டாட்டியே இருப்பங்கிறீ, உனக்கு அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா? நீங்க மாதிரி உள்ள ஒரு சில பெண்கள் எல்லாம் சாமத்துல போய் என்ன பண்றது, ஒதுக்குப்புறமா போறது, அங்க ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்கிறது, அப்புறமா வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது. என்னை உனக்கெல்லாம் பைத்தியமாடி புடிச்சு போச்சு. எரியிற வீட்டுல எண்ணெயை வச்சு ஊத்துற மாதிரி அங்கேயே விஜய்க்கு விஜய் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா இருக்குது. இந்த நேரத்துல அவருக்கு போய் நாங்க பொண்டாட்டியே இருப்போம்னா என்னடி லாஜிக் இது? அப்படி உங்களாலதான் ஓடி ஒளியறாரு விஜய், இப்பதான் தெரியுது. ஏன்னா நீங்க போய் அவரை எதுவும் பண்ணிருவீங்களோ என்ன பண்ணதான் ஒளியறாரு போல இருக்குது. ஆம்பளையும் சொல்றான் நாங்க விஜய்க்கு பொண்டாட்டியா இருப்போம், பொம்பளையும் சொல்றா விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்கு. அப்ப எத்தனை பொண்டாட்டிலே இருக்கிறிய? 1000 அக்கா இருக்கிறோம், 1000 தங்கச்சி இருக்கிறோங்கிறிய. அதே மாதிரி பொண்டாட்டில எத்தனை பேருந்து கொஞ்சம் லிஸ்ட் விட்டா நல்லா இருக்க முடியும். ஏண்டி நாட்டப்பட்ட நாசமா இருக்கிறிய? உங்க மாதிரி பெண்கள் இருக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் அவலமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. ஏண்டி நீங்க பண்ண வேண்டிய தப்பையெல்லாம் பண்ணிட்டு சட்ட ஒழுங்க சொல்லுவிய. இப்ப நீங்க வந்து விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்கிறோங்கிறியல. இப்ப விஜய்க்கு பொண்டாட்டியா இருந்தாலும் இருக்கும் காரணம் வந்து திமுக அரசு தானாடி. நீங்க யாருக்கும் பொண்டாட்டியாரீங்க வப்பாட்டியாரீங்க, அது பிரச்சனையே இல்லை. ஏண்டி திமுகவை ஒக்க இழுத்துக்கிறிய? ஏண்டி திமுக தானே உங்களுக்கு தொட்டுக்கறி? ஏண்டி திமுக சதிங்கிறியல? என் கலைஞர் குடும்பத்துல இருந்தா விஜய்க்கு பொண்ணு கொடுத்த அவங்க சொல்லி கொடுத்து இந்த எலெக்ஷன் நேரத்துல கொண்டாண்டு. ஏண்டி கூறுகட்ட கூமுட்டையலா, ஒழுக்கமா இருங்கடி. பொம்பளையா தாண்டி இருக்கீங்க, நாட்டுல பொறுக்கியா இருந்துடக்கூடாது. உங்களால அசிங்கமா இருக்குது. இதை பார்த்து ஒரு சிலரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற. எப்படி பாதுகாப்பு? இப்ப விஜய்க்கே பாதுகாப்பு இல்லாம போச்சே. நீங்க மாதிரி பெண்கள் எல்லாம் துரத்திக்கிட்டு தெரியாமே. இப்ப தெரிஞ்சிருச்சு நல்லா, எல்லாருக்கும் எல்லாரும் பேசிக்கிறா. கிருசடிக்க போயிலையும் நீங்க முன்னக்க போயில அவர் மேல பாஞ்சு எதுவும் பண்ணிடுறீங்களோ என்ன பண்ணு, அவருக்கு பயம் வந்துருச்சு. எங்களுக்கு ஒண்ணுல நத்திங், நாங்க நல்லா இருக்கிறோம், சேஃப்டியா இருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலத்துல நாங்க 234 வெல்வோம், அந்த நம்பிக்கையில இருக்கிறோம். உங்க மாதிரி லூசு பைத்தியங்கள்லாம் நாங்க எங்க கட்சியிலையும் இல்ல. அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தலைவர் உடனே பிடிங்க எங்களை எல்லாம் வீசிட்டு போயிருவாரு. அதனால நாங்க நாகரிக அரசியல் பண்றோம். ஆனா ரொம்ப பேசாத, நாங்க பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம். நீ யாருக்கும் பொண்டாட்டியா இருங்க வப்பாட்டியா இருங்க, அதை பத்தி எங்களுக்கு இன்னும். ஏன்னா நீங்க திமுக இருக்கிறதுனால நாங்க பேச வேண்டிய சூழ்நிலை வருதுமா. அதுக்குதான் நாங்க சொல்றோம், ஒழுங்கா பொம்பளைய லட்சணமா வீட்டுல இருக்கிறதுக்கு பாருமா, போங்க.